புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையாக 2,500 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 2 மாதங்களுக்கான தொகை 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி, மார்ச் ஆகிய 2 மாதங்களுக்கு சேர்த்து 5,000 ரூபாய் முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டதால் புதுச்சேரி இல்லத்தரசிகள் பெரும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். அதாவது புதுச்சேரியில் இருந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் குடும்ப உதவித் தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறுகின்றதால் தேர்தலுக்கு முன்கூட்டியே மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான அந்த தொகையானது 5,000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை நேற்று இரவு துணைநிலை ஆளுநர் கவர்னர் தனது பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அதன்படி பார்த்தீங்கன்னா 63,000 குடும்ப தலைவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 2,000 வழங்கி வரும் நிலையில் குடும்பங்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு அடுத்த 2 மாதங்களுக்குரிய நிதி உதவியாக ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் மொத்தமாக 5,000 முன்கூட்டியே இந்த தொகையானது நேரடியாக அவரது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் 3 மாதங்களுக்கான மகளிர் உதவி முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரிக்கும் இந்த மகளிருக்கான அந்த உதவி முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையாக 2,500 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 2 மாதங்களுக்கான தொகை 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி, மார்ச் ஆகிய 2 மாதங்களுக்கு சேர்த்து 5,000 ரூபாய் முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டதால் புதுச்சேரி இல்லத்தரசிகள் பெரும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். அதாவது புதுச்சேரியில் இருந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் குடும்ப உதவித் தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறுகின்றதால் தேர்தலுக்கு முன்கூட்டியே மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான அந்த தொகையானது 5,000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை நேற்று இரவு துணைநிலை ஆளுநர் கவர்னர் தனது பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அதன்படி பார்த்தீங்கன்னா 63,000 குடும்ப தலைவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 2,000 வழங்கி வரும் நிலையில் குடும்பங்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு அடுத்த 2 மாதங்களுக்குரிய நிதி உதவியாக ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் மொத்தமாக 5,000 முன்கூட்டியே இந்த தொகையானது நேரடியாக அவரது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் 3 மாதங்களுக்கான மகளிர் உதவி முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரிக்கும் இந்த மகளிருக்கான அந்த உதவி முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.